بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று தராவி தொழுகையிலே பல சூறாக்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். சூரத்து சபா என்ற சூரா, சூரத்துல் ஃபாத்திர், சூர யாசீன், சூரத்து சாஃபாத் என்ற பல சூறாக்களை அல்லாஹ் தராவி தொழுகையிலே கேட்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பற்றி விரிவான முறையிலே அல்லாஹ் சூரத்து சபா, சூரத்துல் ஃபாத்திரில் சொல்லியிருக்கிறான். உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே எல்லா சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலவிதமான நிஅமத்துகளை அந்தந்த காலத்திற்கு தோதுவாக அல்லாஹ் தந்து, அந்த நிஅமத்துகளை நீங்கள் புசித்து அனுபவித்து சாப்பிட்ட பிறகு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் இதிலே கூறுகிறான். அல்லாஹுடைய நிஅமத்தை அனுபவித்த பிறகு உலகத்தில் அவர்கள் ஈமான் ஏற்றுக்கொள்ளாமல் நன்றி செலுத்தாமல் வாழ்ந்த ஒரு கூட்டம் இந்த பூமியில் அவர்களுக்கு அல்லாஹ் அதே நிஅமத்தின் மூலமாக தண்டனை தந்தான் என்று சூரத்து சபாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சபா என்பது முல்கே யமன் நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஊர். அந்த ஊரில் பல்கீஸ் அம்மையார் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சொர்க்கத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் அந்த மக்களுக்கு தந்தான். ஆனால் அவர்கள் ஷிர்க் வைத்த காரணத்தினால டேமில் உள்ள தண்ணீரின் மூலமாக அந்த மக்களை அல்லாஹ் அழித்தான் என்ற ஒரு விரிவான விளக்கத்தை அதிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்து நமக்கு பிரபலியமான சூர யாசீன். சூரத்து யாசீன் என்பது தெரியாத மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதிகமான மக்கள் யாசின் சூராவை ஹிஃப்து மனப்பாடமாக தங்களுடைய கல்விலே பதிவு வைத்திருப்பார்கள். ஹதீஸில் வருகிறது, யாசின் சூராவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஅகல் இப்னு யஸார் சஹாபி சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யாசின் சூரா என்பது குர்ஆனுடைய இருதயம். இன்ன லிகுல்லி ஷைஇன் குலூப், ஒவ்வொரு வஸ்துக்கும் அல்லாஹ் இருதயங்களை வைத்திருக்கிறான். கல்புல் குர்ஆன் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், குர்ஆனுடைய இருதயம் இருக்கிறதே அது யாசீன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த முழு குர்ஆனுக்கு முழு குர்ஆனிலே 114 சூறாக்களை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அந்த 114 சூறாக்களிலே யாசின் சூறாவை மட்டும் நபி அவர்கள் தேர்ந்தெடுத்து இது குர்ஆனுடைய இருதயம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இமாம் கஸ்ஸாலி அலைஹி ரஹ்மா சொல்கிறார்கள், இதில் அல்லாஹ் முழு குர்ஆன்ல உள்ள சாராம்சத்தை, மக்ஸை, நிச்சோடை அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லியிருக்கிறான். தன்னுடைய வஹ்தானியத்தை, ஏகத்துவ கொள்கையை நான் ஒருவன் என்று மக்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இரண்டாவது, ரிசாலத்தை, ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டது நோக்கம் என்ன, மக்களுக்கு கொடுத்த தாவத்தை பற்றி அல்லாஹ் இதில் சொல்கிறான். மூன்றாவதாக ஹஷ்ரு நஷ்ரு, கியாமத்தினாலுடைய மன்சரை, காட்சி அல்லாஹ் அப்படி இதில் வர்ணித்திருக்கிறான். மனிதன் எழுப்பப்படும் போது எந்த நிலைமையிலே ஓடுவான், தன்னுடைய கபரில் இருந்து மனிதன் அல்லாஹ்வை நோக்கி ஓடுவான். சூர் ஊதப்பட்ட வனுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊடப்படும் பொழுது கபரில் இருந்து மனிதர்கள் ஓடுவார்கள். எழுப்பப்படக்கூடிய நாளை பற்றி அல்லாஹ் இதில் சொல்கிறான். கடைசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதன் மஹ்ஷர் மைதானத்திலே நிப்பாட்டின பிறகு மனிதனிடத்திலே கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். மனிதனிடத்திலே கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். மனிதன் உலகத்தில் பொய் சொல்லி வாழ்ந்த மாதிரி அல்லாஹுக்கு முன்னாடி கூட மனிதன் பொய் சொல்வான். பொய் சொல்லி பழக்கப்பட்டு என்ன ஆகும்னா, மனிதனிடத்தில் ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்டான்.
அங்க போய் கூட ரப்பருக்கு முன்னாடி அந்த மனிதன் போய் சொல்வான். அப்போ நம்முடைய உடம்புல அன்பானவர்களே, நம்முடைய உடம்புல பேசக்கூடிய ஒரே ஒரு பொருள் வாய் மட்டும்தான். எதுங்க? அட சொல்லுங்களேன். வாய்க்கு மட்டும்தான் அல்லாஹ் பேசக்கூடிய சக்தி தந்திருக்கிறான். இந்த கண்ணு கூட பேசும், காதும் பேசும், கை பேசும், மூக்கு பேசும், மூளை பேசும், உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனா துனியாவிலே அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்து வச்சிருக்கிறான்? கண்ணு பேசாது. திடீர்னு அத்தரவை பார்த்து கண்ணு பேச அத்தரவை கைசா என்ன ஏந்திரிக்க மாட்டார், அவர் படுத்துக்கார், அவ்வளவுதான் அவர். ஏன்னா கண்ணுக்கு பேசக்கூடிய சக்தி இருக்கிறது. துனியாவில் பேசாது. எங்க பேசும்? ஆகிரத்தில் பேசும். வாய்க்கு மட்டும்தான் பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த பேசக்கூடிய சக்தி உள்ள வாயிடத்தில் மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்பான், இந்த நேரத்தில் என்னை ஈமான் ஏற்றுக்கொண்டாயா, நல்ல அமல் செய்தாயா, நோன்பு வைத்தாயா, என்னுடைய சட்டங்களை பின்பற்றினாயா என்று ரப்புல் ஆலமீன் கேட்கின்ற நேரத்திலே மனிதன் அங்க போய் சொல்வான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த வாய்க்கு சீல் வைப்பான், முத்திரை போடுவான். அல்லௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். அவனுடைய வாயிலே அல்லாஹ் முத்திரை போட்ட பிறகு அவனுடைய கைகள் அல்லாஹ்விடத்தில் பேசும். இந்த கை பேசும். வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இந்த கால்கள் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். பாருங்க, ஹதீஸ்ல வருகிறது, நமக்கு எதிராக 4 விதமான சாட்சிகள் ரப்பு கொண்டு வருவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நல்ல அமலை பற்றியும் அது சொல்லும், நாம் செய்த கெட்ட அமல் பற்றி அது சொல்லும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு அமல் கூட விடாது. ஒரே ஒரு சின்ன அமலும் விடாது, பெரிய அமலும் விடாது. எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டப்படும். குர்ஆன் சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வவுதியல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன். முஜ்ரிமீன்கள் பாவிகளுடைய ஏடுகளை, ஃபைலை அல்லாஹ்வுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கப்படும். இப்ப 4 விதமான சாட்சிகள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி என்னென்ன சாட்சி கொண்டு வரப்படும்? குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஆதாரத்தை வைத்திருக்கிறான். நமக்கு கிராமன் காத்திபீன் என்ற 2 மலக்குகள் இருந்துட்டே இருக்கிறாங்க நம்மள்ட்ட. யார் இருக்கிறாங்க? யஅலமூன மா தஃஅலூன். நீங்கள் என்ன செய்றீங்களோ அது எல்லா அமலையும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் பெயர் என்ன? கிராமன் காத்திபீன். கெட்ட அமல் எழுதுவதற்கு ஒரு நபர் இருக்கிறார், ஒரு மலக்கு இருக்கிறார். நாம் பாலிகான காலத்திலிருந்து எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரு? எழுது கொண்டே இருக்கிறார். நல்ல அமல் செய்வதும் எழுது கொண்டிருக்கிறார். மனிதனுடைய உடலிலிருந்து ரூஹ் சென்று விட்டால் அந்த மலக்குடைய வேலை முடிந்து விடுகிறது. அவர் அல்லாஹ்விடத்தில் சென்று விடுகிறார்கள். அவர்களால் எழுதப்பட்ட அந்த ஃபைல், அந்த ஏட்டை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். நம்பர் 1. இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியை நமக்கு அமலுடைய ஆதாரமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். எந்த பூமியை? நாம் பிறந்ததிலிருந்து கடைசி மௌத்து வரை எந்தெந்த இடத்திற்கு சென்றோம், எந்தெந்த இடத்திலே தொழுதோம், எந்தெந்த இடங்களில் ஜகாத் சதகாவை தொழுதோம், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, உணவு தருவதற்காக வேண்டி, நம்முடைய ஃபேமிலியை காப்பாற்றுவதற்காக வேண்டி எத்தனை இடங்களுக்கு உழைக்க சென்றோம், எத்தனை இடத்துக்கு சைக்கிள்ல போனோம், எத்தனை இடங்களில் 2 வீலர்ல போனோம், எத்தனை கம்பெனிக்கு நாம ஹலால் ரோசிக்கா வேண்டி ஹலாலான உணவை தேடி போனோம். எல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ் நம்முடைய காலுடைய அந்த அடையாளத்தை பதிவு செய்திருக்கிறான். இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமியிலே ஜல்சலா வந்து விட்டால், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமியில உள்ள அந்த வெயிட், அந்த அமல்களுடைய அசராத் எல்லாத்தையும் வெளியாக்கும், எல்லா அடையாளங்களும் வெளியாக்கும். மனிதன் பாப்பா கேட்பா, வகாலல் இன்சானு மாலஹா, நான் பிறந்ததிலிருந்து மௌத்து வரை நான் எங்கெங்க போனேன், எங்க வந்த, என்ன அமல் செய்த, என்ன கெட்ட அமல் செய்த, எங்கெல்லாம் நடந்தேன் என்பது எல்லாத்தையும் இந்த பூமி வெளியாக்கிட்டே இருக்குது. வகாலல் இன்சானு மாலஹா, யா அல்லாஹ் இது என்ன? ஒண்ணுமே புரியல.
அப்ப அல்லாஹ் சொல்றான், யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா, மனிதனே உன்னுடைய எல்லா நியூஸையும் எல்லா செய்தியை உன்னுடைய அமாலை இது வெளிப்படுத்துகிறது அல்லாஹ்வுக்கு முன்னால். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்ட பிறகு சுன்னத்து ஒரு இடத்துல தொழுங்க, நஃபில் கொஞ்சம் அகண்டு தொழுங்க, இன்னொரு 2 ரக்காத் நஃபில் அகந்து தொழுங்க. அந்தந்த இடங்கள் நாளை கியாமத் நாளையிலே உங்களுக்கு நீங்கள் தொழுததாக சாட்சி சொல்லும். அதற்காக வேண்டி கூட்டம் ஃபுல்லா இருக்கும்போது கரீம் சாதரத்து போல்தாலே உசுர்பி போலகே ஜம்பிங் அடிச்சுட்டு போய் நிற்க கூடாதங்க. இடம் இருந்துச்சுன்னா, புரிஞ்சுங்களா? அதனால தான் நான் இதுவும் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. இடம் இருந்துச்சுன்னா அங்கங்க கேப் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, இடத்தை நகர்ந்து ஃபரத் தொழுக ஜமாத்துல தொழுறோம், நஃபீலான சுன்னத்தலுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கணும். இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் தொழணும். அந்த இடத்துல தொழுகின்ற நேரத்திலே அந்த இடம் நாளை கியாமத்து நாளையிலே, இந்த மஸ்ஜித் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து 1996 இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை யாரெல்லாம் தொடர்ந்து இந்த மஸ்ஜிதில் தொழுதார்களோ, அந்த தொழுகை இடத்துல எந்தெந்த இடத்துல நஃபீல் தொழுதார்களோ, எத்தனை 1000 ரக்காத் தொழுதாங்களோ, நாளை கியாமத்து நாளையிலே அந்த இடம் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். அதே மாதிரி வெளி உலகத்திலே நாம் தவறு செய்வதற்கு எங்கெங்க இந்த கால் நடந்தது அந்த பூமி சாட்சி சொல்லும். 2 ஆச்சுங்களா? அட தலாட்டுங்களேன். 1 என்ன? கிராமன் காத்திவின். 2வது இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் சாட்சி, நல்லாமலுக்கும் கெட்டாமலுக்கும். 3வதாக நம்முடைய உடல் உறுப்புகள். அத யாசீன்ல சொல்றான் அல்லாஹ், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாயில முத்திரை கொடுத்த பிறகு கைகள் பேசும், கால்கள் அல்லாஹ்விடத்தில் பேசும். எவ்வளவு நோட்டு எண்டியது, ஹராமான நோட்டு எவ்வளவு எண்டுச்சு, ஹலால் நோட்டு எவ்வளவு எண்டுச்சு, துனியாவுடைய பேராசையில எவ்வளவு பணத்தை நாம் எண்டினோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. கோல் முட்டக்கூடிய, இங்கு உள்ள பேச்சு அங்க வச்சு பத்தி வைக்க கூடியவன், 2 பேருக்கு மத்தியில் சண்டை ஏற்படுத்தக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவன் யார்? அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, அவன் தினந்தோறும் மாலை சேர்த்து கொண்டே இருப்பான், அடுத்தவர்களுக்கு சதகா செய்ய மாட்டான், ஹராம் ஹலாலை அவன் பார்க்க மாட்டான். அவன் நினைக்கிறான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த மால் என்னிடத்தில் நிரந்தரமா இருக்கும் நினைக்கிறான். யாரு? மனிதன் நினைக்கிறான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, நிரந்தரமா இந்த மால் இவனிடத்தில் இருந்து இவனை பாதுகாக்கும் என்று நினைக்கிறான். ஷேர் மார்க்கெட்ல உச்சத்தில் உள்ளவன் திடீர்னு 1 லட்சம் கோடி கீழே வந்து விடுகிறான். வரனாலா இல்லையா? அட சொல்லுங்களேன். ஒரு வருஷத்துல அல்லாஹ் நல்ல வியாபாரம் தரான், அடுத்த வருஷம் அல்லாஹ் வியாபாரம் தரல. வியாபாரம் தரும்போது அல்லாஹ்வுக்கு சுக்ரியா, வியாபாரம் இல்லாத நேரத்தில் பொறுமைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, பொறுமையா இருக்க வேண்டும். வியாபாரம் நேரத்தில் இந்த ஈமான் இருந்ததோ, வியாபாரம் இல்லாத நேரத்தில் கூட அதே ஈமான் இருக்கணும், பாதிப்படக்கூடாது. அது அல்லாஹ் சொல்றான், கல்லா, இந்த மால் உள்ளத்தில் நிரந்தரமா இருக்காதுப்பா. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, இந்த மாலுடைய ஆசை ஹராமான பொருளுக்காக வேண்டி எங்கெங்க நடந்தாய், இது எல்லாம், இந்த ஆசை எல்லாம், இந்த பணம் ஒன்னு கொண்டு போய் நரகத்தில் தூக்கி எறியும். வமா அதராக மல் ஹுதமா, ஹுதமான என்ன தெரியுமா யா ரசூலல்லாஹ்? ஹுதமாவுடைய நரகம் என்ன தெரியுமா? வமா அதராக மல் ஹுதமா நாருல்லாஹில் மூகதா, அல்லாஹ்வினால் எரிக்கப்பட்ட நெருப்பு. இது நம்மால் எரிக்கப்பட்ட பக்காத்தின் மூலமா எரிக்கப்பட்ட நெருப்பு அல்ல, கிருஷ்ணால் ஊத்தி எரிக்கப்பட்ட நெருப்பு அல்ல, கேஸின் மூலமாக தட்டி எரிக்கப்பட்ட நெருப்பல்ல. நாருல்லாஹில் மூகதா, இந்த நெருப்பை அல்லாஹ் எரிக்க வைத்தான், அல்லாஹ்வினால் மூட்டப்பட்டது. துனியாவுடைய நெருப்புக்கும் அல்லாஹ்வுடைய நெருப்புக்கும் மத்தியில வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா, அந்த நெருப்பு எங்கு பட்டாலும் ஹார்ட்ல பாதிப்பு ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய நெருப்பு உடம்புல எந்த பகுதியில பட்டாலும் இருதயத்தில் அவனுக்கு பாதிக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளத்தில் வைக்காமல் அடுத்தவருடைய உள்ளத்தை துன்புறுத்திய காரணத்தினாலும், மாலுடைய முஹப்பத் ஹலால் ஹலாம பார்க்காம மாலுடைய முஹப்பத் உள்ளத்தில் கொண்டு வந்த காரணத்தினால அல்லாஹ்வினால் எரிக்கப்பட்ட நெருப்பு எங்க பட்டாலும் எங்க இருக்கும்?
உள்ளத்துல பாதிக்கும். துனியாவுடைய நெருப்பு இந்த கையில பட்டா இங்கதான் எரியும், காலில் பட்டா காலில் எரியும், கன்னத்துல பட்டா கன்னத்துல எரியும். ஆனா அல்லாஹ்வுடைய நரகத்து நெருப்பு என்பது எங்க பட்டாலும் இருதயத்தில் பாதிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபீ அமதி முமத்ததா, அந்த நெருப்பு திறந்திருக்காது, அத அல்லாஹ் உள்ள தள்ளி அந்த மனிதனை லாக் பண்ணிடுவான். எந்த மாதிரி லாக் தெரியுமா? தஃப்சீர்ல எழுதுறாங்க, உலமா பெருமக்கள் எழுதுறாங்க. உதாரணமா பாருங்களேன், ஒரு குக்கர் இருக்குது. அந்த நரகம் எப்படி இருக்குன்னா குக்கர் மாதிரி இருக்கிறோமா. துனியாவுடைய குக்கர்ல விசில் வரும், அந்த குக்கர்ல விசில் வராது. அல்லாஹ் அக்பர். உதாரணமா கறி வாங்குறோம். கறி வாங்கி கசாய்க்காரர்கிட்ட நம்ம கேட்குறோம், क्या भाई कितना विसिल रखना? अरे थोड़ा मुत्तुल है, 20 विसिल रखो. कितना विसिल रखो? அட சொல்லுங்களேன். எலசா இருந்துச்சுனாக்கா 5 விசில் போதும், அது இல்லைனாக்கா அது இது கூழு மாதிரி ஆயிடும்னு வாங்க. அப்போ அந்த அந்த கறி வேகுகின்ற நேரத்தில் குக்கர்ல போட்டு எரிய 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 நல்லா சூடாகி அந்த சூடுலேருந்து ஆவியாகி அந்த ஆவியின் மூலமாக அந்த கறிகள் வெந்து, கறி வெந்துகின்ற நேரத்தில் ஒரு விசில் அடிக்குது, 2 விசில் அடிக்குது, 3 விசில் அடிக்குது, 20 விசில் ஆன பிறகு அந்த கறி வேவுது. வேவுதா இல்லையாங்க? அட சொல்லுங்களேன். அம்னா மாலும் நீ கர்மஜா பூச்சோ. இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான் ஃபீ அமதி முமத்ததா, அந்த அந்த நரகத்து நெருப்பிலே ஒரு தூண் இருக்கும், அந்த தூணில் அல்லாஹ் கட்டி வைத்திருப்பான், அதை கட்டி வைத்து நரகத்தில் போட்டு இருப்பான், அல்லாஹ் மேல லாக் பண்ணி இருப்பான், அங்க விசில் அடிக்காது, எரிந்து சாம்பலாக ஆகி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அற்பமான துனியாவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நீ நிரந்தரமான எல்லை இல்லாத ஆகிரத்து வாழ்க்கை நாம் பாழாக்க கூடாது. அதனால தான் உடல் உறுப்புகள் எல்லாமே நல்ல அமல் செய்தால் நல்ல அமல் செய்ததா என்பதாக சொல்லும், கெட்ட அமல் செய்தால் கெட்ட அமல் என்று செய்ததா சொல்லும். கை பேசும், காலு பேசும். மனிதன் கேட்பான், வாய் மட்டும்தானே பேசிச்சு, கையே காலே ஒண்ணு, நீ எப்படி பேசன? அப்ப அல்லாஹ் சொல்வா, காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. உலகத்தில் எந்த வாய் அல்லாஹ் பேச வைத்தானோ அந்த ரப்பு தான் ஆகிரத்தில் என் கை கால் பேச வைத்திருக்கிறான் என்று சொல்லுமாம். எத்தனை சாட்சி ஆச்சு சொல்லுங்களேன்? 3 ஆச்சு. 4வது என்ன தெரியுமா? நம்ம உடம்புல உள்ளது ரொம்ப டேஞ்சரான ஒரு பொருள் ஒன்று இருக்குது. எது சொல்லுங்க பார்க்கலாம்? கருத்து சொல்லுங்களேன். பல்லா, ஜுபான். என்னதுங்க? நாக்கு இருக்குது, நரம்பும் இல்லை எலும்பும் இல்லை. அதனால விதவிதமா மனுஷனை பார்த்து பேசுது, கோவம் வந்தா திட்டிடுறான், அப்புறமா மன்னிப்பு கேட்கறான், சொல்றான் இல்லையா? இந்த நாவு மூலமாகத்தான் கலிமா சொன்னா இஸ்லாத்துக்குள்ள வர்றான். அல்லாஹ்வை பத்தி தப்பா பேசினா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். எது மூலியமா? நாவின் மூலியமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, காலையில எழுந்த உடனே, ஒரு மனுஷன் காலையில எழுந்த உடனே உடல் உறுப்பு எல்லாமே நாக்கிட்ட வந்து தர்காஸ் பண்ணுதான். என்ன பண்ணுதான்? नाक वेंडुदल वैकिदु उठाते जुबान उठा तू सीधा रहे तो हम लोग सीधा रहेंगे, तू सीधा नहीं रहे तो हम लोग मार खाएंगे. क्या சொல்லுது? ஹதீஸ்ல வருதுங்க. நான் உடல் உறுப்பு எல்லாமே தினந்தோறும் காலையில எழுந்து தொழுகைக்கு வருவதற்கு முன்னாடி நாக்கை பார்த்து உடல் உறுப்புகள் சொல்கிறது, நீ நேராக இருந்தால் நாங்கள் நேராக இருப்போம், நீ கோணலா இருந்தால் நாங்கள் அடிபடுவோம். பேசிட்டு கம்முன்னு இருந்து உள்ள ஒளிஞ்சிக்குது இந்த நாக்கு. அடி யார் வாங்குறா? டேய் तेरा हाथ से क्या होगा ना, उन्हें தட்டுறான் ஒரு தட்டு, கழுத்திலே உளுத்தல், தலையில அடிப்படுறான், கை உடையுது, கால் உடையுது. உடையதா இல்லையாங்க? அதை சொல்லுங்களேன். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யஸ்மனுலி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அஸ்மனு லஹுல் ஜன்னah. யார் 2 தாடைக்கு மத்தியில் உள்ள நாவை தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்கிறார்களோ, தன்னுடைய மர்மஸ்தானத்தை தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்கிறார்களோ, பாதுகாத்துக் கொள்கிறார்கள், தன்னுடைய நாவையும் தன்னுடைய மர்மஸ்தானத்தை யார் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் அத்தாரிட்டியாக சொல்கிறேன், அது மனு லஹுல் ஜன்னா, நாளை கியாமத் நாளையிலே அந்த மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடிய பொறுப்பு என்னுடைய பொறுப்புன்னாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால 4வது சாட்சி என்ன தெரியுமா? நாம் பாலிகான காலத்திலிருந்து 15 வயசு இந்த மௌத் வரையும் நம்முடைய பேச்சு ரெக்கார்டு பண்றாங்க ஒரு மலக்.
சூரத்து காஃப்ல அல்லாஹ் சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதனே, உன்னுடைய நாக்கிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிகராணி செய்ய, அது கண்காணிப்பதற்காக வேண்டி ஒரு மலக்கு நியமித்திருக்கிறேன் அல்லாஹ். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்பான், क्या ये वक्त ये गली में बात करेगा? अल्लाह मई के मेरा बारे में इमाम साहब जान पूछो, मैं वलिया तटरा और तट्टनो अल्लाह அவன் பேசுவான், ரெக்கார்டிங் அங்க ஆகும். மேரா ஆவாஸ் சகாச் ஹை वो, நம்ம பேச்சு ரெக்கார்ட் ஆகுதுங்க அல்லாஹ்வுடைய தர்பாரில். நம்ம பேச்சு ரெக்கார்ட் ஆகுது, அது அப்படியே ஆடியோ வரும் அல்லாஹ்விடத்துல, நம்ம குரல்ல மாறாமல் அங்க பேசப்படும். இந்த 4 சாட்சிகள் நமக்கு முன்னாடி கொண்டு வரப்படும். நல்ல செய்தி பேசினாலும் அந்த ரெக்கார்டு பதிவா இருக்கும், கெட்ட செய்தி பேசினாலும் அங்க ரெக்கார்டா இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்றான், அதை பத்தி அல்லாஹ் கியாமத்தின் மஹ்ஷர் மைதானத்தை பத்தி நம்மிடத்துல கேள்வி கணக்கு கேட்கப்படுமே. குர்ஆன்ல அங்கங்க சொல்லி இருக்கிறான். முழு குர்ஆன்ல உள்ள சுருக்கமான செய்தியை, தாவத்தை பற்றி, ரிசாலை பற்றி, தௌஹீதை பற்றி, கபரிலிருந்து எழுப்பப்படுவதை பற்றி, மஹ்ஷர் மீதானத்தை பற்றி இந்த சூறாவிலே அல்லாஹ் சுருக்கமா சொல்கின்ற காரணத்தினால இமாம் கஸ்ஸாலி அலைஹி ரஹ்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனுடைய இருதயம் என்று இந்த யாசின் சூறாவை சொல்லிட்டு நபி சொன்னாங்க, எனக்கு ஆசையா இருக்கிறது என் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய தில்லில, இருதயத்தில குர்ஆனுடைய இருதயம் மனப்பாடமா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. யாரு மனப்பாடம் பண்ணலாமா? டெய்லி 2 ஆயத்து 3 ஆயத்து படிச்சாலே என்ன ஆயிடும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில யாசின் சூரா ஓதினால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹைர பர்க்கத்தை தருகிறான், மாலையில ஓதினால் அவர்களுக்கு நல்லதையும் பர்க்கத்தையும் அல்லாஹ் தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபர் மௌத்துடைய ஹாலத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு சக்கராத் ஹாலத்தில் இருக்கும்போது யாசின் சூராவை அவருக்கு முன்னாடி ஓதினால் அவருடைய மௌத்து லேசான முறையில் போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நாம் கர் ஓப்பனிங்க்கு, வீடு ஓப்பனிங்க்கு, கடை இது ஓப்பனிங் மட்டும் இந்த யாசின் சூரா ரெடிமேட் மாதிரி வச்சிருக்கிறோம் நம்ம. அதுவும் சில பேர் இருக்கிறாங்க, யாசின் சூரா படுக்க துவா कर लो, छोटा यासीन के बड़ा यासीन கேட்கறான் ஒருத்தன். वो क्या छोटा यासीन का तो बड़ा यासीन का तो यासीन सूरा मुकम्मल पढ़ेंगे, छोटा यासीन का तो यासीन वल कुरान अल हकीम बोल को कुल्लिया 4 कुल है नहीं, वो मिला दला तो वो छोटा यासीन. நடக்குது பல இடங்களில். குர்ஆன்ல விளையாடுறாங்க எல்லாமே. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் சொல்லுங்களேன். இந்த சூறாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தி அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான்? சுருக்கமா சொல்லிக் கொள்கிறேன். நாளைக்கு ஜும்மா தானே? ஜுமேராத்தா? ஜும்மால பயான் இருக்குது. இதுல ஒரு இந்த சூறாவிலே முக்கியமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். வத்ரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா இது ஜாஅஹல் முர்சலூன். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் இருந்தது. இன்தாக்கியா என்ற ஒரு ஊர். அந்த இன்தாக்கியா என்ற ஊர் எங்க இருக்குதுன்னா முல்கே ஷாம்ல இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊர்ல உள்ள மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக, ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 விதமான ரிவாயத் வருகிறது, தன்னுடைய 3 தோழர்களை அனுப்பினார்கள் என்று. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது 3 ரசூலை அல்லாஹ் அனுப்பினான், 3 ரசூலை அல்லாஹ் அனுப்பினான் என்று. அந்த 3 ரசூல் பேர் என்ன? சாதிக், சதூக், ஷம்ஊன். என்ன பேருங்க? சாதிக், சதூக், ஷம்ஊன் என்ற இந்த 3 பேர் நபியா ஆக்கி அல்லாஹ் அந்த ஊருக்கு அனுப்புகிறான். அந்த ஊர்ல போய் அந்த மக்களுக்கு தாவத்து கொடுக்கறாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்த காரணத்தினாலையும் இந்த 3 பேருடைய ரசூல்மார்களுடைய பேச்சு கேட்காத காரணத்தினால அந்த ஊர்ல மழை பெய்வதை அல்லாஹ் தடை செய்து விட்டான். மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த நபிமார்கள் சொன்னார்கள், பாருங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறனால, ஷிர்க் வைக்கிற காரணத்தினால அல்லாஹ் உங்களுக்கு மழையை பொழிய வைக்கல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, நவுசுபில்லா, நீங்கள் எங்க ஊருக்கு வந்த காரணத்தினால, அதனுடைய நஹூசத்தினால, துர்க்குறியினால தான் எங்க ஊர்ல மழை பெய்யலன்ட்டானுங்க. இது கவலையான முறையிலே அந்த மக்கள் இருந்து வெளியே வரும் பொழுது இந்த 3 ரசூல்மார்களும் அந்த ஊருடைய எல்லை கடைசி பகுதியில
வஜா ரஜுலும் மின் நக்ஸல் மதீனத்தி ரஜுலும் யஸ்ஆ. ஊர்ல இந்த ஊருடைய கடைசியில ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பேர் ஹபீபுன் நஜ்ஜார். அவர் பேர் என்னங்க? ஹபீபுன் நஜ்ஜார். அவர் என்ன? அவர் இந்த விறகு வியாபாரி. அவர் என்னங்க? விறகு வியாபாரி. அந்த ஊருக்குள்ள அவர்கள் வரும் பொழுது அந்த விறகு வியாபாரி பார்க்கிறாங்க. அவருடைய உடம்பு முழுவதும் நோய் உள்ளவராக இருக்கிறார். வெண்குஷ்டம், சரங்கு நோய் உள்ளவராக இருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஹுதாக்களிடத்தில் போய் அவர்களுடைய கடவுளுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்தும் மன்னச் செய்தும் அவர்களுக்கு அந்த நோய் சரியாவல. அப்போ இந்த 3 ரசூல்மார்களும் அவரிடத்தில் தாவத்து கொடுக்கிறாங்க. ஹபீபுன் நஜ்ஜார் கொடுக்கிறாங்க, நீங்கள் ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த ஹபீபுன் நஜ்ஜார் சொல்றாரு, 70 வருஷமா நான் இந்த நோயிலே இருக்கிறேன். எது நோயில? 70 வருஷமா நோயில இருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட கடவுள்கிட்ட போய் நான் துவா கேட்டு பார்த்தேன், எந்த கடவுளும் எனக்கு ஷிஃபா தரல. நீ பார்த்தா ஒரு இறைவன்ற, இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு சொல்லி அமைதி ஆயிட்டார் ஹபீபுன் நஜ்ஜார். சரி, அவருடைய உள்ளத்தில் என்ன வருது? சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய கலிமாவை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய உடம்புல உள்ள நோய் ஷிஃபா கொடுத்துன்னு உங்க இறைவன். அந்த பெரியார்கள் அந்த 3 ரசூலுமா சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம், உங்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை அல்லாஹ் தருவான். கலிமா சொல்லிட்டார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஹபீபுன் அது கலிமா சொல்லிட்டார். உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரசூல்மார்கள் துஆ செய்து, யா அல்லாஹ் இவருக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்துரு. அல்லாஹ் அவருக்கு பரிபூர்ணமா ஷிஃபாவை கொடுத்துட்டான். 70 வருஷம் அந்த நோய் இருந்த அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமான் ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு முழுமையான அந்த நோய் அல்லாஹ் நீக்கிவிட்டு ஆஃபியத்தை தந்து விட்டான். இப்ப இவர் என்ன செய்தார்? இந்த 3 ரசூல்மார்கள் அழைத்துக் கொண்டு வீடு வீடா தெரு தெருவா போனார். இவர்கள் கொண்டு வந்த தீன் உண்மையானது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்ட இன்ஜில் உண்மையானது, ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் பாருங்க எனக்கு ஷிஃபா கொடுத்துடா அப்படின்னு சொல்லி இவரும் அவர்களுக்கு கூட தாவத்து கொடுக்கின்ற நேரத்திலே அந்த ஊர் மக்கள் அனைவர்களும் சேர்ந்து இந்த ஹபீபுன் நஜ்ஜாரை கொலை செய்து விட்டார்கள். ஹபீபுன் நஜ்ஜார் என்ன செய்தாங்க? தாவத்தோடு வேலை செய்த இந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்ற மனிதரை கொலை செய்துட்டாங்க. அவர் ஷஹீதாக்கப்பட்ட உடனே அவர் மௌத்து ஆயிட்டார். மௌத்து ஆன உடனே அல்லாஹ் அவர் பார்த்து சொல்லுகிறான், கீல துகுலில் ஜன்னா. அவருக்கு சொல்லப்பட்டது, நீ சொர்க்கத்துக்கு போப்பா அப்படின்ட்டு அல்லாஹ். யாரை பார்த்து? அவர் தொழுல, ஜக்காத் கொடுக்கல, ஹஜ் பண்ணல, எதுவுமே பண்ணல. தாவத்துடைய வேலையில போனார், கலிமா ஏற்றுக்கொள்ள சொன்னார், கலிமா ஏற்றுக்கிட்டார். ஊர் மக்கள் அவர் எதிர்த்தாங்க, கல்லால் அடிச்சு கொன்றாங்க. மௌத்தான உடனே அந்த நபரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், கீல துகுலில் ஜன்னத, நீ சொர்க்கத்துக்கு போயிடுன்ட்டு அல்லாஹ். சொர்க்கத்துக்குள்ள அவர் இருந்து ஷஹீத் ஆயிட்டு அவர் ரூஹ் சொர்க்கத்துக்கு போறது. அவருக்கு எவ்வளவு பெரிய இக்ராம், எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய இனாமாத்துகள், வெகுமதி அல்லாஹ் தந்தா. சொர்க்கத்துக்குள்ள போய் பூமியில உள்ள அவர்களுடைய கௌமை பார்த்து கவலைப்படுகிறார். என்னுடைய சமுதாயம் قال يا ليت قومي بما غفر لي ربي وجعلني من المكرمين. என்னுடைய சமுதாயத்தின் ஏற்பட்ட கைசேதமே, நான் ஷஹீதாக்கப்பட்ட உடனே நான் ஈமான் கொண்ட காரணத்தினாலே நான் சொர்க்கத்துக்கு வந்து விட்டேன். பிமா கஃபர லி ரப்பி, நான் வாழ்க்கையில செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். வஜஅலனி மினல் முக்ரமீன், சொர்க்கத்தில் கண்ணியமான மக்களோடு அல்லாஹ் என்னை சேர்த்து விட்டான். எனக்கு தரப்பட்ட இந்த நியாமத்துகளை என் சமுதாயம் விளங்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு தாயி மௌத்தான பிறகு சொர்க்கத்துக்குள்ள போய் கூட தன்னுடைய சமுதாயத்தை பற்றி, கௌமை பற்றி கவலைப்பட்டார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தாயியுடைய சிஃபத் இப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் மௌத்துக்கு முன்னாடி தாவத்தோடு வேலை செய்ய வேண்டும். மௌத்துக்கு பிறகு கூட அல்லாஹ் இந்த தாவத்தின் மூலமாக, ஈமான் உழைப்பின் மூலமாக, அதிலே எனக்கு மௌத்து வந்ததின் மூலமாக சொர்க்கத்தில் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் தந்தான் என்ற கவலை அந்த தாய்க்கு சொர்க்கத்தில் ஏற்படுமாம். இப்ப இந்த மக்கள் அவரை ஷஹீதாக்கிட்ட காரணத்தினால, இந்த 3 ரசூல்மார்களை விரட்டிய காரணத்தினால அல்லாஹ் ஜிப்ரையில் அனுப்பினான். என்ன அனுப்பினான்? ஜிப்ரையில் அனுப்பி ஒன்னும் செய்யல. ஒரு இன்கானத் இல்லா சைஹத வாஹிதத்தன் ஃபைதாஹும் ஹாமிதுன். ஹாமிதுன்னா நெருப்பு எரிஞ்சி தண்டவாயிருது, சாம்பல் ஆயிரம். பார்த்தீங்களா? அட சொல்லுங்களேன், நெருப்பு நல்ல பக்கமா எரியுது. எரிந்த பிறகு என்ன ஆகுதா? கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டை எல்லாம் என்ன ஆயிடும்? இது கரியாயி சாம்பலாயி
குளிர்ச்சி ஆயிடுது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹாமிதுன்னு வாங்க. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருடைய எல்லை, இந்த பக்கம் ஒரு ரக்கை அந்த பக்கம் ஒரு ரக்கை, அந்த ஊர் மேலே ஒரே ஒரு சவுண்டு மட்டும் போட்டாங்க, சப்தம் இட்டாங்க. சைஹத்தன் வாஹிதத்தன், ஒரே ஒரு சப்தம். அந்த சப்தத்தில் அவர்கள் முகங்குப்புற விழுந்து மக்களே இல்லாத அளவுக்கு அனைவர்களும் மௌத்தாகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். சொல்லிட்டு நபியை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த சம்பவம் உங்களுக்கு ஆயத் திறக்கப்பட்டது இந்த யாசின் சூரா மக்காவிலே நடந்தது, முல்க் ஷாமிலே. இந்த மாதிரி சமுதாயம் எல்லாம் நபிமார்களை புறக்கணித்தவர்களுக்கு நான் தண்டனை தந்திருக்கிறேன். எனவே இந்த சம்பவத்தை மக்காவாசிகளுக்கு சொல்லுங்கள். உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நன்மை, ஹபீபு நஜ்ஜார் மாதிரி அவர்களுக்கு நான் சவாபை ஜன்னத்தை தருவேன். உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்தாக்கியா மக்களை நான் கொன்ற மாதிரி இவரை கொன்று விடுவேன் என்று இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதர பெரியார்களே, இந்த முழு யாசீனின் மூலமாக சுருக்கமான கருத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் அல்லாஹுக்கு பயந்து தினதோறும் குர்ஆனை ஓதி ஆகிரத்து தயாரிப்புகள் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹுக்கு ஷரியத்துக்கு உட்பட்டு அமல் செய்யக்கூடிய உறுப்புகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதனால் தான் தஸ்பீம் அணி செய்யலாம். தஸ்பீம் என்பது ஷைத்தானுடைய ஜாட்டி அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த உடல் நம்முடைய கையில அல்லாஹ் இந்த தந்துடுறான் பாத்தீங்களா, இந்த 3 இது வந்து திக்ர் செய்வதற்காக தந்திருக்கிறான். நாளை கியாமத்தில் என்ன செய்யுது, திக்ர் செய்யுது அடையாளம், ஒரு சாட்சி சொல்லும் நாளை கியாமத்து நாளையிலே. உடல் உறுப்புகளின் மூலம், கண்ணின் மூலம் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்ப்பது, குர்ஆனை பார்ப்பது, மூளையின் மூலம் அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்துகளை சிந்திப்பது, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய கலாமை பதிய வைப்பது, காலின் மூலமா ஹலால் ரோசி செல்வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வது. நம் உடல் உறுப்புகள் அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு தோது ஆக்கி கொண்டால் நாளை கியாமத்து நாளையிலே யாசீனுடைய பர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவான் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெறப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لك الحمد ولك الشكر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم لا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. رب اغفر وارحم وتجاوز عما تعلم إنك أنت العز الأكرم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.